தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். போன செய்திகள்ல அந்நிய பாஷை என்றால் என்ன, அவர்கள் அங்கே அந்த இடத்துல எப்படிப்பட்டதான பாஷைகளை பேசினார்கள், ஏன் பேசினார்கள், அந்த பாஷைகள் மூலம் என்னத்தை பேசினார்கள், அதன் மூலம் நடந்த காரியங்களை பார்த்தோம். தொடர்ந்தும் அதன் தொடர்ச்சியாக இன்னும் பேதுரு அங்கே தேவனுடைய காரியங்களை விவரித்து அவர்கள் சொல்லும் போது அங்க நடக்கிறதான ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த அந்நிய பாஷை அவங்க பேசினது நோக்கம் இங்க நிறைவேறுகிறது. அதை காட்ட போகிறேன். 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். என்ன, அங்கே பழைய ஏற்பாட்டு காரியங்கள் இருந்து புதிய ஏற்பாடு வரையும் இயேசுவை குறித்து பேதுரு பேசுகிறாரு. இதை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இவங்க அதை கேட்கத்தக்கதாக முதலாவது அந்த அந்நிய பாஷை மூலமாக, அவருடைய பாஷைகள் மூலமாக இவர்கள் பேசி தேவனுடைய மகத்துவங்களை பேசி இவர்களை இழுத்து கொண்டார்கள், அங்கே தக்க வைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய மீதியான காரியங்களை கேட்கும்படியாக, அவர்களை தக்க வைக்கும்படியாக, இழுத்து கொள்ளும்படியாகத்தான் அங்க அந்நிய பாஷைய பேசினாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. பேசி இயேசுவை பற்றி சகல காரியத்தையும் பேதுரு சொல்லும் போது 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அங்க இயேசுடைய பிரசங்கத்தை, இயேசுக்கு முதல் அங்க யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை நாங்க பார்க்கும்போது, அங்கே யோவான் ஸ்நானத்துடைய பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டவர்கள், உணர்த்தப்பட்டவர்கள், பயம் உண்டாகினவர்கள் வந்து நாங்க என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு கேட்கிறாங்க. கேட்டு யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருடைய பிரசங்கம் மற்றவர்களை உணர்த்தத்தக்கதாக இருந்தது. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம், இயேசுடைய பிரசங்கமும் அப்படித்தான் இருந்தது. ஜனங்களுடைய மனதை, ஆத்துமாவை தொடத்தக்கதாக, உணர்த்தத்தக்கதாக, தேவனிடத்தில் இழுத்து கொள்ளத்தக்கதாக இருந்தது. அதே போல இயேசு தான் போவதற்கு முன்பாக யோவான் 16:8 நான் போய் சத்திய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வரும்போது பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆவியானுடைய வேலை என்ன என்பதை சொல்லி அங்கே சீசர்களுக்கு அவர் சொல்லி கற்றுக் கொடுத்து அவர் போய் இங்கே ஆவியானவர் வந்த பிறகு அந்த ஆவியானவரை பெற்ற பேதுருடைய பிரசங்கமும் மற்றவர்களுடைய இருதயத்தை குத்தத்தக்கதாக இருந்ததை நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தெய்வத்துக்கு எதிராக என்ன காரியங்கள் செய்தாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, தெய்வத்தை எப்படி வைத்திருக்கிறாங்க, தெய்வத்தை எவ்வளவு அறியாம இருக்கிறாங்க என்பதை சொல்லும் போது அவர்கள் அங்கே குத்தப்படுகிறார்கள். அவருடைய பாவத்தை உணர்த்தும் போது அங்கே ஆவியானுடைய பிரதானமான ஒரு வேலை பாவத்தை உணர்த்துகிறது, குத்தி காட்டுகிறது. வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக. பாருங்க 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவளாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த நாள்ல எங்களுடைய பிரசங்கங்களை கேட்கிற புறஜாதியார், ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது ஆண்டவரை அறிஞ்சவங்க, நாங்க இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்களா? ஏற்றுக்கொண்டவங்க இன்னும் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற வேணும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக நான் இன்னும் எப்படி வேதத்தின்படி நடக்க வேணும்னு கேட்கிறாங்களா? அப்படியாக எங்களுடைய பிரசங்கம் இருக்கா? ஆத்துமாவை தொடத்தக்கதாக,
ஆத்துமாவை உணர்த்தத்தக்கதாக, ஆத்துமாவை தேவனிடத்தில் நடத்தத்தக்கதாக எங்களுடைய பிரசங்கங்கள், எங்களுடைய போதனைகள், எங்களுடைய வேத பாடங்கள், எங்களுடைய ஜெப கூட்டங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். ஆவியானவர் கிரியை செய்தால் நிச்சயமா அந்த இடத்துல ஜனங்களுடைய பாவம் உணர்த்தப்படும், ஜனங்கள் மனம் திரும்புதல் நடத்தப்படும், ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நடக்கும். ஆவியானவரால கிரியை செய்யப்பட்டு ஊழியங்கள் செய்வோமானால், அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவரை சரியா புரிஞ்சு கொள்ளணும், வரங்களை புரிஞ்சு கொள்ளணும், அவருடைய ஊழியம் என்ன, எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க பேதுருங்க சொல்றார். மீதியான காரியத்தை நாளைக்கு நாங்க பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.